வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிக்கோங்க. உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிக்கோங்க. தொடர்ந்து தகவல்கள் பார்க்கலாம். அதே மாதிரி டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங், மந்த்லி பிடிஎஃப், நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தமான எல்லாமே அதில் தான் போடுவோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பிடிஎஃப் எல்லாமே அதில் தான் போடுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 16, 17, 18 3 நாட்களுக்கான தகவல்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து தகவல்கள் பார்க்கலாம். இன்றைக்கான நாள், அதாவது இம்பார்ட்டண்ட் டேஸ் பார்க்கும்போது மார்ச் 16ஆம் தேதி கொண்டாடக்கூடிய ஒரு நாள் நேஷ்னல் வேக்சினேஷன் டே, தடுப்பூசி தினம். அதாவது நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்கான நாள். வருமுன் காப்போம்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் ஒரு தடுப்பூசின்னு ஒன்று போட்டுக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. நம்ம இருக்கிற வேலைகளை அதன் பின்னாடி ஓடுறதுக்கே நமக்கு சரியாக இருக்குது. ஸோ நமக்கு வருமுன் காப்போம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு எந்த வியாதிகளுக்கு ஏதாவது ஒரு தடுப்பூசி இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடியே அதை போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்கு விழிப்புணர்வு நாளாக தான் இந்த நாளை பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, சுகாதார பணியாளர்கள் இருக்காங்களே அவங்கள அங்கீகரித்து நாடு முழுவதும் நோய் தடுப்பு சேவைகளை வழங்குவதற்கு உறுதி செய்யும் சுகாதார நிபுணர்களோட இடைவிடாத முயற்சிக்காகவும் இந்த நாள் கௌரவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம 1995 வாய் வழியாக போலியோ சொட்டு மருந்து ஊற்றிருப்போம். அதுதான் அந்த நாளை நினைவு கூறுறதுக்காக தான் இந்த வேக்சினேஷன் டே. 1995 தான் நம்ம ஃபஸ்ட் டைம் போலியோ சொட்டு மருந்து வாய் வழியாக விடப்பட்டது. அதான நினைவு கூறும் நாளாகவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தடுப்பூசிக்கான ஒரு நாள், அதுக்காக ஒரு விழிப்புணர்வு நாளாக இந்த நாளை பார்க்குறோம். நேஷ்னல் வேக்சினேஷன் டே, இதோட தீம் பார்க்கும்போது வேக்சின்ஸ் ஃபார் ஆல் என்ஷூரிங் எ ஹெல்த்தியர் ஃப்யூச்சருக்காக நம்ம வேக்சினேஷன் போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான நாள் தான் இந்த நாள். எல்லா மனிதர்களுக்கும் தடுப்பூசிகள் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். அடுத்தது மார்ச் 18ஆம் தேதி இன்னொரு நாள் செலிப்ரேட் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் டேஸ், அதாவது பீரங்கி தொழிற்சாலைகள் தினம். இது பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 18ஆம் தேதி ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது. பீரங்கி தொழிற்சாலைகள் தினம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எதுக்காக அனுசரிக்கிறோம்? 1801ஆம் ஆண்டில் கொல்கத்தாவில் இருக்கிற கோசிப்பூர் இந்தியாவின் முதல் பீரங்கி தொழிற்சாலை நிறுவப்பட்டதை நினைவு கூறும் வகையில் தான் நாம் இந்த நாளை அனுசரிக்கிறோம். ஸோ எப்போ நம்ம எதுக்காக பீரங்கி தொழிற்சாலைகள் தினம்? 1801ஆம் ஆண்டில் கொல்கத்தாவில் இருக்கிற கோசிப்பூர் அப்படிங்கிற காலனித்துவத்தில் இந்தியாவோட முதல் பீரங்கி தொழிற்சாலை எப்போ அமையப்பட்டது? 1801. எங்கே? கொல்கத்தாவில் இருக்கிற கோசிப்பூரில். ஸோ அது நிறுவப்பட்ட நாளை நினைவு கூறுறதுக்காக தான் இந்த பீரங்கி தொழிற்சாலைகள் தினம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது நமக்கு பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே வரக்கூடிய ஒரு நிறுவனம். அதாவது இந்த நாள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே பீரங்கி தொழிற்சாலைகள் பார்த்திங்க அப்படின்னா பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே வரக்கூடியது. இது நாட்டில் இருக்கிற பீரங்கி தொழிற்சாலைகளால் பரந்த அளவிலான ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளோட ஆராய்ச்சி, மேம்பாடு, உற்பத்தி, அதை சந்தைப்படுத்துகிற விதம், இதுக்காக கொண்டாடப்படுற ஒரு நாள் தான். நமக்கு நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 37வது பெரிய உபகரண உற்பத்தியாளராகவும் ஆசியாவில் இரண்டாவது மிகப்பெரியதாகவும் இருக்குது பீரங்கி தொழிற்சாலை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அதாவது 37வது பெரிய பாதுகாப்பு உபகரண உற்பத்தியாளர் நாம தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆசியாவிலேயே 2வது பெரிய உற்பத்தியாளரும் நாம தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் டே எதுக்காக கொண்டாடுறோம்? பீரங்கி தொழிற்சாலைகள் தினம், அந்த சந்தைப்படுத்துறதுக்காக பார்க்குற நாள். இது 1801 நிறுவப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அடுத்த தகவல்கள் போயிடலாம். மாநாடு ஒன்று பார்க்க போகிறோம். எங்கே நடந்த மாநாடு? என்ன மாநாடு அப்படின்னா
இந்தியாஸ் ரோல் இன் த ஃபோர்த் நோ மணி ஃபார் டெரர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நோ மணி ஃபார் டெரர் NMFTன்னு சொல்லுவோம். அது மாநாடு தான். அந்த மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னா மியூனிக் நகரில் நடைபெற்றது. மியூனிக் நகர் எங்கே இருக்குது? ஜெர்மனியில் இருக்குது. ஸோ 2025க்கான நோ மணி ஃபார் டெரர் 4வது கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்கு? ஜெர்மனியில் மியூனிக் நகரில் நடைபெற்றிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த மாநாட்டில் முக்கிய பங்காளராக நாம் இருக்கோம், இந்தியா இருக்கோம். இந்த மாநாடு எதுக்கு அப்படின்னா பயங்கரவாத நிதி திரட்டுதலை தடுப்பதிலையும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மற்றும் புதிய பிரச்சனைகள் பற்றி கவனம் செலுத்துறதுக்காகவும் இந்த மாநாடு. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லை கடந்த பயங்கரவாத நிதி திரட்டல். இதை தீவிரவாதிகள் அதாவது இந்த பயங்கரவாதிகள் எல்லை கடந்து நிதி திரட்டுறாங்க அவங்களோட பயங்கரவாதத்துக்காக. அதே மாதிரி டிஜிட்டல் நிதி ஆபத்துகள், இதில் என்னென்ன ஆபத்துகள் இருக்குது, நமக்கு சைபர் கிரைம் மூலிமா நம்ம ஏமாந்து போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆபத்துகள். இதுக்கெல்லாம் உலகளாவிய ஒத்துழைப்பு தேவை அப்படிங்கிறதுக்கான ஒரு மாநாடு தான் இந்த 4வது பயங்கரவாத நிதி தடுப்பு மாநாடு. ஸோ இது எங்கே நடந்தது? நமக்கு மியூனிக் நகரில், ஜெர்மனியில் இருக்கிற மியூனிக் நகரில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நமக்கு ஜெர்மனியில் இப்போ ரீசெண்டாக ஒரு மாநாடு நடந்தது. அதாவது 61வது மியூனிக் பாதுகாப்பு மாநாடு ஆண்டுதோறும் அங்கே நடக்கும். இது உலக நாடுகளோட பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு மாநாடு. இது பார்க்கும்போது நமக்கு 61வது மியூனிக் பாதுகாப்பு மாநாடு February 14 நடந்தது. நம்ம தகவல்களை பார்த்துருப்போம். ஸோ ஒரு நினைவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, ஒரு ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த தகவல்களோடு இதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயம் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நோ மணி ஃபார் டெரர் NMFT பயங்கரவாத நிதி தடுப்பு மாநாடு. எத்தனையாவது மாநாடு? 4வது மாநாடு. எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா மியூனிக் நகரில் நடைபெற்றுச்சு. மியூனிக் நகர் எங்கே இருக்குது? ஜெர்மனியில் இருக்குது. நாம் இதில் எந்த ஆண்டிலிருந்து நாம் இருக்கோம்? 2018 ஆண்டிலிருந்து நாம் இருக்கோம். பயங்கரவாதத்துக்கு நிதி கொடுக்குறாங்க இல்லையா, அது எந்த நாடு கொடுக்குது, எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஒரு தீர்மானம் பண்ண முடியாது. ஸோ அதாவது வர்த்தகம் பண்ணுற மாதிரியும் நமக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது நல்லா இருக்கிற உலக நாடுகளுக்கு அவங்க அழிக்கணும்னு ஏதாவது ஒரு நாடுகள் நினச்சாங்க அப்படின்னா நிலைமை சரியில்லாத நாடுகள்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த நாடு மேலே ஏதாவது ஒரு பண்ண வைக்கிறது, அந்த நாடை அச்சுறுத்துறது. ஸோ அந்த மாதிரி பயங்கரவாதத்துக்கு பணம் கொடுக்கறத தடுக்கிறதுக்காக தான் இந்த மாநாடு. ஆனால் எந்த நாடு எப்படி அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்ல முடியாது. டைரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே ஒத்துக்கவும் மாட்டாங்க. அதுக்கான மாநாடு தான் இது. அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாநாடு. எங்கே நடந்ததுன்னா ஜெர்மனியில் நடந்தது. 4வது பயங்கரவாத நிதி தடுப்பு மாநாடு மியூனிக் நகரில் ஜெர்மனியில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம அடுத்த தகவல் போயிடலாம். அதே மாதிரி மியூனிக் மாநாடு இப்போ ரீசெண்டாக நடந்தது. அது 61வது மியூனிக் பாதுகாப்பு மாநாடு. இது ஆண்டுதோறும் நடக்கிற மாநாடு. அதே மாதிரி நமக்கு ரிசர்வ் வங்கிக்கு ஒரு சர்வதேச விருது ஒன்று கிடச்சிருக்கு. என்ன விருது அப்படின்னா எண்ம முன் முயற்சிகளுக்காக நிகழாண்டு எண்ம மாற்றம் விருது ரிசர்வ் வங்கிக்கு கிடச்சிருக்கு. எண்ம மாற்றம் அப்படின்னா என்ன? டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்டு. அதாவது காகித பயன்பாட்டை குறைச்சி எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்குவது, டிஜிட்டல் இந்தியா. அதுதாங்க டிஜிட்டல் இந்தியா ஆக்குறது. ஸோ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும். எண்ம மாற்றம் அதை காட்டிலும் நம்ம டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான அவார்டு தான் நமக்கு ரிசர்வ் வங்கிக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு பிரதமர் மோடி பாராட்டு சொல்லியிருக்காரு. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்கிங் அமைப்பு. பிரிட்டனில் இருக்கிற லண்டனில் அமைந்திருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்கிங் அமைப்பு தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த எண்ம மாற்றத்துக்கான விருதை கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க்கு. இவங்க ஆண்டுதோறும் இந்த விருதை கொடுப்பாங்க. உலக நாடுகளோட மத்திய வங்கிகளை ஆராய்ச்சி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் இந்த விருது. சிறந்த மத்திய வங்கியாக எந்த வங்கி இருக்குன்னா பேங்க் ஆஃப் தாய்லாந்து இருக்குது அப்படிங்கிற தகவலை நமக்கு சொல்லியிருக்காங்க. நாம் எதுக்காக இந்த எண்ம மாற்ற விருது வாங்கியிருக்கோம் அப்படின்னா பிரவா மற்றும் சார்தி என்பது ரிசர்வ் வங்கி ஆஃப் இந்தியாவோட உள் மேம்பாட்டு குழுவினரால் உருவாக்கப்பட்ட புதிய டிஜிட்டல் கருவி. ஸோ இந்த பிரவாவுக்காகவும் சார்திக்காகவும் தான் நமக்கு எண்ம மாற்ற விருது கிடைச்சிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். பிரவாவும் சார்தி எதோட தொடர்புடையது அப்படின்னா ரிசர்வ் பேங்கோட டிஜிட்டல் கருவியோட தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்காக நமக்கு ரிசர்வ் பேங்க்குக்கு எண்ம மாற்ற விருது கிடைச்சிருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம்.
அதே மாதிரி இது யார் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் பேங்கிங் அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பிரிட்டனில் இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கிற சென்ட்ரல் பேங்கிங் அமைப்பு வந்து நமக்கு எண்ம மாற்ற விருதை கொடுத்துருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான விருதை கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுக்கப்பட்டது, பிரவா மற்றும் சாரதி. பிரவா மற்றும் சாரதி அப்படின்னா, பிரவா பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கியும் மற்ற வணிக வங்கிகளுக்கும் இடையில் பண பரிமாற்றம் மற்றும் தகவல்களை விரைவாக எளிதாக பரிமாற உதவுறது தான் இந்த பிரவா. அதே மாதிரி சாரதி அப்படிங்கிறது அனைத்து பயனர்களோட சேவை மற்றும் தகவல் பரிமாற்றத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் வங்கிகளோட செயல்பாடுகளை மேம்படுத்துறதுக்காகவும் வடிவமைக்கப்பட்டது தான் இந்த 2 சாஃப்ட்வேரும். ஸோ பிரவா மற்றும் சாரதிக்காக நாம் வந்து எண்ம மாற்ற விருதுகள் வாங்கியிருக்கோம். ரிசர்வ் பேங்க் பெஸ்ட் பேங்க் அப்படிங்கும்போது பேங்க் ஆஃப் தாய்லாந்து அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து இந்த ரிசர்வ் பேங்கோட ஆளுநர் யார் அப்படின்னா 26வது ஆளுநர் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள். தலைமை எங்கே இருக்குது, மும்பையில் இருக்குது. ரிசர்வ் பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1935 ஏப்ரலில் தொடங்கப்பட்டிருக்கு. தலைமை மும்பையில் இருக்குது. இதோட ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா, அவர் 26வது ஆளுநர். 25வது ஆளுநர் யார், சந்திரகாந்த் தாஸ் அவர்கள். அடுத்தது டெல்லியில் ஒரு மாநாடு. என்ன மாநாடு அப்படின்னா, இது முதல் டைமாக நம்ம இந்தியா நடத்துகிற ஒரு மாநாடு. இந்தியா மலேசியா இணைந்து நடத்தும் 14வது பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு. இதுவும் ஒரு பயங்கரவாதத்துக்கான மாநாடு. இப்போ தான் வந்து நோ மனி ஃபார் டெரர் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாநாடு நமக்கு டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ இதில் யார் நடத்துனாங்க அப்படின்னா, ஆசியான் மற்றும் அதன் பார்வையாளர் உறுப்பு நாடுகள் கீழே இயங்குகிற பயங்கரவாத எதிர்ப்புக்கான நிபுணர் குழுவின் மாநாடு. பயங்கரவாத எதிர்ப்புக்கான நிபுணர் குழுவின் மாநாடை நாம் வந்து இந்தியா வந்து மலேசியாவோடு நடத்துறது இதுவே முதல் முறை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இது எதுக்கான மாநாடு அப்படின்னா 14வது பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு. எங்கே நடக்க போகுது அப்படின்னா டெல்லியில் மார்ச் 19 நடக்க போகுது. நமக்கு இந்த உறுப்பு நாடுகள், பார்வையாளர் நாடுகள் யார் அப்படின்னா, ஆசியான் உறுப்பு நாடுகள் அப்படின்னா புரூனோ, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பீன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், இந்த நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆசியான் நாடுகள்னு சொல்லுவோம். இதுதான் இதோட உறுப்பு நாடுகள். இந்த பயங்கரவாத மாநாடு இருக்கு இல்லையா, அதோட உறுப்பு நாடுகள் அப்படிங்கிறது ஆசியான் உறுப்பு நாடுகள் அப்படிங்கிறது இந்த நாடுகளை தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதோட பார்வையாளர்கள் நாடு அப்படிங்கும்போது இந்தியா, சீனா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், நியூசிலாந்து, தென்கொரியா, ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா இதை பார்வையாளர்கள் உறுப்பினர்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாநாடு பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு. அதாவது பிராந்திய பாதுகாப்பு சூழல், அதாவது நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு சூழலுக்கு அச்சுறுத்தும் வகையில் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த ஹமாஸ் போர் தெரியும், ரஷ்யா உக்ரைன் போர் தெரியும். இந்த மாதிரி நமக்கு நாள்பட்டு, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச போர், கண்ணுக்கு தெரியாத போர் அப்படிங்கிற மாதிரி நிறைய போர் நடந்துகிட்ருக்கு உலக அளவில். ஸோ இந்த அச்சுறுத்தல் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு விழிப்புணர்வு எதிர்கொள்வதற்கு பாதுகாப்பு வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு மாநாடு தான் இது. பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாத அச்சுறுத்தல்களை திறம்பட எதிர்கொள்ள விரிவான திட்டத்தை வகுக்கிறது அப்படிங்கிறது இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த மாநாடு எதுக்கானது, பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு. 14வது பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு வந்து டெல்லியில் நடந்திருக்கு அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்காக அப்படிங்கிற தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மாநாடு எதுக்குன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ 14வது பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு நமக்கு டெல்லியில் நடந்தது. அது யார் நடத்துகிறா அப்படின்னா, ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா மலேசியாவோடு சேர்ந்து இந்தியா நடத்துது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி காற்றின் தரக்குறியீடு நமக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால நம்ம இந்தியா தான் இருக்கிறதுலையே உலக அளவில் நகரங்கள்லேயும் சரி நாடுகள்லேயும் சரி முன்னணியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதோட தகவல்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இது யார் எடுத்தாங்க அப்படின்னா, ஐக்யூ ஏர் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா 2024ஆம் ஆண்டோட தரவுகளின் அடிப்படையில் காற்று மாசு அதிகமுள்ள நாடுகள் மற்றும் நகரங்களை பட்டியலில் வெளியிட்டிருக்கு. சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஐக்யூ ஏர் அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்தில் இருக்கிற நிறுவனம். அது வந்து 2024ஆம் ஆண்டுக்கான காற்று மாசு அதிகமுள்ள நாடுகள் மற்றும் நகரங்களை பட்டியலில் வெளியிட்டிருக்கு. 138 நாடுகளில் 8954 நகரங்களில் இருந்து காற்றின் தரக்குறியீடு தரவுகள் சேகரிக்கப்பட்டிருக்கான. எத்தனை நாடுலேருந்து? 138 நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. காற்று மாசை அளவிடும், அதாவது பர்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவோம். ஸோ பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னா PM, அதாவது காற்று மாசை அளவிடும்
PM2.5 நுண்துகளின் அந்த காற்றில் இருக்கிற மாசு தூசு அது எல்லாம், அதாவது தூசு அந்த அடர்த்தி இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் வந்து நமக்கு அளவிட்டு சொல்லியிருக்காங்க. அதோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2.5 நுண்துகளின் அடர்த்தி அடிப்படையில் நாடுகள் வந்து தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. காற்றில் இந்த அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0லேருந்து 5 மைக்ரோகிராம் அல்லது கியூபிக் மீட்டர் வரை இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தகவல் நமக்கு சொல்லுது. IQAir தகவல் வந்து காற்றோட அளவு எவ்வளோ இருக்கணும்னா 0லேருந்து 5 மைக்ரோகிராம் அல்லது கியூபிக் மீட்டர் வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவெல்லாம் தாண்டி யார் முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஆப்பிரிக்க நாடான சாட் பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்குது. அடுத்தது வருத்தப்பட வேண்டிய விஷயம், 5வது இடத்துல நம்ம இருக்கோம், இந்தியா இருக்கோம். ஸோ உலக அளவில் காற்று மாசு அதிகமுள்ள நகரங்களோட பட்டியலில் அதுவுமே நாம் தான் இருக்கோம். உலக அளவில் காற்று மாசு அதிகமுள்ள நகரங்களோட பட்டியலில் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மேகாலயா மாநிலத்தில் இருக்கிற பைர் நிகாட் அப்படிங்கிற இடம் தான் பார்த்திங்கன்னா நம்பர் 1 இடத்துல இருக்குது. 2வது இடத்துல புதுடில்லி இருக்குது. ஸோ இதில் ரொம்ப மாசுபட்ட நகரங்கள் இடத்துல இருக்குது. நாடுகள் இடத்துல நாம் 5வது இடத்துலையும், நகரங்களில் 1வது பைர் நிகாட் அப்படிங்கிற இடம் வந்து மேகாலயாவில் இருக்குது. அது 1வது இடத்துல இருக்குது. நம்ம புதுடில்லி வந்து 2வது இடத்துல மோசமான நகரமாக இருக்குது, காற்று மோசமான நகரமாக இருக்குது. காற்று மாசு அதிகமுள்ள முதல் 100 நகரங்களில் இந்தியாவிலேயே 74 நகரம் இருக்குது. இது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அப்போ இந்த காற்று மாசுனாலேயே நமக்கு வந்து உயிரிழப்பு, பாதிப்பு எவ்வளவோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா IQAir அப்படிங்கிற நிறுவனம் சுவிட்சர்லாந்தோடது. அவங்க ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியா பார்த்திங்கன்னா 5வது இடத்துலையும், சாட் நாடு பார்த்திங்கன்னா முதல் இடத்துலையும் காற்று தரவரிசையில் இருக்குது. அதே மாதிரி 100 நகரங்கள் எடுக்கும்போது அதில் நமக்கு 74 நகரம் இந்தியாவோடையே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். முதல் நகரம் பைனினிகா, மேகாலயாவில் இருக்கிற பைர் நிகாட் அப்படிங்கிற இடம் தான் முதல் இடத்துலையும். 2வது இடத்துல நமக்கு டெல்லியும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இது ஒரு விலாங்கு மீன் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா தூத்துக்குடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த தூத்துக்குடி நமக்கு அப்பப்போ ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்பாங்க புதுசாக. ஸோ அதில் இந்த தூத்துக்குடியில் கடற்கரையில் ஒரு புதிய வகை விலாங்கு மீன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ரெகுலராக இருக்கிற விலாங்கு மீனை காட்டிலும் சிறப்பானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்ன பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுப்பாங்களேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சதுனாலேயே எல்லாத்துக்கும் இப்போ நம்ம தமிழ்னு பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஆர்வத்தினால தமிழ் மீது இருக்கிற பற்றின் காரணமாக நமக்கு இந்த மீனுக்கும் நம்ம ஒரு பேர் வச்சுட்டோம், தமிழிகம் அப்படிங்கிற பேர் வச்சுட்டோம். நம்ம மீனை கூட விட்டு வைக்க மாட்டோம், அதுக்கும் நம்ம தமிழ் பேர் தான் வைப்போம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம தமிழ் பற்றை காட்டுது பார்த்திங்களா. ஸோ தூத்துக்குடி கடற்கரையில் ஒரு புதிய வகை விலாங்கு மீன் கண்டுபிடிச்சிருக்கு. சர்வதேச நிபுணர்களால் அது சரிபார்க்கப்பட்ட அந்த விலாங்கு மீனுக்கு நம்ம தமிழிகம்னு பேர் வச்சுருக்கோம். தமிழ் இசை இல்லை, தமிழிகம். தமிழகம் இல்லை, தமிழிகம்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய வகை விலாங்கு மீன் தூத்துக்குடியில் கண்டுபிடிச்சிருக்க விலாங்கு மீனோட பேர் தமிழிகம். இது பார்த்திங்க அப்படின்னா விலாங்கு மீன்கள் 16 குடும்பங்களின் கீழ் 156 இனங்களில் மொத்தம் நமக்கு 1040 வகைகள் இருக்குது. விலாங்கு மீனோட வகைகள் பார்த்திங்க அப்படின்னா 1040 வகைகள் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் மொத்தம் 42 வகையான விலாங்கு மீன்கள் இருக்குது. ஸோ இந்திய கடற்கரையில் 11 குடும்பங்களுக்கு கீழே 53 இனங்களை சேர்ந்த 146 வகையான விலாங்கு மீன்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அறிவியல் ரீதியாக இந்த விலாங்கு மீனோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா ஆங்குலிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த விலாங்கு மீனோட அறிவியல் ரீதியான பேர். ஸோ இதுக்கு நாம் என்ன பேர் வச்சுருக்கோம், தமிழிகம்னு பேர் வச்சுருக்கோம். அடுத்த தகவல், ரைசீனா உரையாடல் மாநாடு. இது ஒரு முக்கியமான மாநாடு. அது டெல்லியில் இருக்கிற ரைசீனா அப்படிங்கிற ஏரியாவில் நடக்கிறதுனால அங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் சம்மந்தமான எல்லா இதுவுமே அங்கே இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான அந்த இடம் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. அதுக்காக அந்த ரைசீனா மாநாடு அங்கே தான் நடக்குது. அங்கே நடக்கிறதுனால அதுக்கு ரைசீனா உரையாடல் மாநாடு நடக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெல்லியில் 3 நாள் சர்வதேச ரைசீனா உரையாடல் மாநாடு நடக்க போது நம்ம பிரதமர் அவர்கள் தான் தொடங்கி வச்சுருக்காரு. இதோட கருப்பொருள் பார்க்கும்போது காலச்சக்கரம், மக்கள், அமைதி மற்றும் பூகோளம். அதுதான் 2025 மாநாடுக்கான கருப்பொருள். இதில் 125 நாடுகளும் 3500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளதாக
வெளியுறவு அமைச்சகம் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், நியூசிலாந்தோட பிரதமர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அந்த நாட்டோட இந்திய பிரதமர் ஒரு 6 ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. கடல்சார் பாதுகாப்பு, இந்த மாதிரி கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில் வர்த்தகம், தடையில்லாத தொழில் வர்த்தகம், இது சம்மந்தமாக நமக்கு ஒரு 6 ஒப்பந்தங்கள் இன்றைக்கி போட்டிருக்காங்க நியூசிலாந்து பிரதமரோட. அவர் ஒரு 5 நாள் சுற்றுப்பயணமாக நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காரு. பல்வேறு துறைகளில் பல்வேறு அமைச்சர்களை சந்தித்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து இந்த தொடர்ந்து தடையில்லாத வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு, ஸோ இது பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு தீவு இல்லையா நியூசிலாந்து. ஸோ அந்த மாதிரி கடல்சார் பாதுகாப்புக்காக ஒரு ஒப்பந்தமெல்லாம் போட்டிருக்காங்க. மொத்தம் நியூசிலாந்தோட நமக்கு 6 ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஸோ அதில் பார்க்கும்போது அவர் வந்து நமக்கு இந்த முதல் சிறப்பு விருந்தினராக நமக்கு ரைசீனா உரையாடல் மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு. உலகளாவிய அரசியல் பொருளாதாரம் குறித்து விவாதிக்கும் இந்த வருடாந்திர மாநாடு இது வருஷம் வரைக்கும் நடக்கும். இந்த வருடாந்திர மாநாட்டில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோஃபர் லக்சன், அமெரிக்க தேசிய உளவுத்துறை இயக்குனர் துளசிகா ஃபார்ட், உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சைஃபிகா, இவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டாங்க. மொத்தம் 3500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இதில் இருக்காங்க. இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் முன்னணி ஆய்வு நிறுவனமான அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து தான் 2016ஆம் ஆண்டு முதல் ரைசீனா உரையாடல் மாநாட்டை நடத்திட்டு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்தியாவோட வெளியுறவு அமைச்சகமும் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து தான் 2016ஆம் ஆண்டுலேருந்து இந்த ரைசீனா உரையாடல் மாநாட்டை நடத்திட்டு வரோம் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இதில் நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ரைசீனா உரையாடல் மாநாடு டெல்லியில் நடந்திருக்கு. கருப்பொருள் என்னன்னு பார்த்துருக்கோம். சிறப்பு விருந்தினர் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இதில் நமக்கு வந்து இன்னொரு கூடுதல் தகவலாக நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கோம். அடுத்த தகவல் போயிடுவோம். நமக்கு ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பல் இது யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல்களை பார்க்க போகிறோம். நமக்கு வந்து சீனா தயாரித்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க இந்த நீர்மூழ்கி கப்பல். அவங்க 2 பேருக்கு இடையில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. 8 கப்பல்கள் கொடுக்குற மாதிரி ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாக முதல் கப்பல் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இப்போ 2வது நீர்மூழ்கி கப்பலும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நீர்மூழ்கி கப்பலை ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லுவோம். ஸோ ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பல் வந்து எந்த நாடு வடிவமைச்சது அப்படின்னா சீனா. யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த கப்பல் பார்த்தீங்க என்ன இருக்குது அப்படின்னா இதில் பார்க்கும்போது நமக்கு சென்சார்கள்னு சொல்லுவோம் இல்லையா, சென்சார் உள்ளிட்டவற்றை கொண்டுள்ளது. இதில் பார்க்கும்போது நமக்கு டார்பிடோ குண்டுகள், கப்பல்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகள் உள்ளிட்டவை அழிக்கும் திறன் கொண்டுள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பல்களை என்ன இருக்குது அப்படின்னா அந்த அதிநவீன ஆயுதங்கள், சென்சார்கள் உள்ளிட்டவற்றை இந்த கப்பல் வந்து கொண்டிருக்கு. அதிநவீன ஆயுதங்கள், சென்சார்கள் எல்லாமே இந்த கப்பலில் பொருத்தப்பட்டிருக்கு. நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்படும் டார்பிடோ குண்டு, கப்பலை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகள், இது எல்லாத்தையுமே இது வந்து அழிக்கிற திறன் கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை வந்து சீனா வந்து நமக்கு பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாகிஸ்தான்னு சொல்லும்போது இப்போ ஒரு ட்ரெயின் ஹைஜாக் ஆச்சு இல்லையா, அந்த ட்ரெயின் என்ன எக்ஸ்பிரஸ் அப்படின்னா ஜாஃபர் எக்ஸ்பிரஸ். பாகிஸ்தானில் ஹைஜாக் பண்ண ட்ரெயினோட எக்ஸ்பிரஸோட பேர் என்ன அப்படின்னா ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயாவது நமக்கு கொஸ்டினில் கேட்கும்போது நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் தான் வந்து நமக்கு பாகிஸ்தானில் இந்த ட்ரெயின் ஹைஜாக் நடந்த ட்ரெயினோட நேம். ஸோ இப்போ இந்த தகவலுக்குள்ளே வரலாம். இவங்க வந்து சீனா வந்து 8 கப்பலில் 4 கப்பல் வந்து அந்த நாட்டிலையும் சீனாவிலையும் பாகிஸ்தானில் 4 கப்பலும் உருவாக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நமக்கு தெரியும் அரபிக் கடற்பகுதியில் சீனாவோட ஆதிக்கம் விரிஞ்சிட்டே போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கிற பலுசிஸ்தான் மாகாணத்தில் இருக்கிற கடற்பகுதியில் குவாடர் துறைமுகத்தை சீனா கட்டிட்டு வருது. என்ன துறைமுகம்? குவாடர் துறைமுகத்தை சீனா கட்டிட்டு வருது. ஸோ நமக்கு இது போல் இந்திய கடற்பகுதியில் தமது ஆதிக்கத்தை சீனா விஸ்தரித்து வர்றதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் இந்திய ஆர்மிக்கு வந்து. ஸோ இது யார் கொடுத்தது அப்படின்னா ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பல்கள் பாகிஸ்தானுக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சீனா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இது $5 பில்லியன் செலவு செய்யப்பட்டது.
நமக்கு இந்த தகவல்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஹங்கோரி நீர்மூழ்கி கப்பல் வந்து சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ஒப்படைச்சிருக்கிறதா தெரிஞ்சுருக்கோம். சீனாவும் பாகிஸ்தானும் 8 போர் கப்பல்களுக்காக ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. அதில் வந்து ஏற்கனவே ஒரு கப்பல் கொடுத்துருக்காங்க. இது 2வது கப்பல். நமக்கு சீனாவில் 4 கப்பல் உருவாக்கப்படும், பாகிஸ்தானில் 4 கப்பல் உருவாக்கப்படும் அப்படிங்கிற தகவல்களோட நம்ம இந்த அடுத்த தகவல்கள் போகலாம். இதில் அதிநவீன ஆயுதங்கள், சென்சார்கள், கப்பலை தாக்கி அளிக்கும் ஏவுகணைகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நமக்கு ஒரு கூட்டமைப்பு மாநாடு ஒன்று மார்ச் 26, 27 சீனாவில் நடக்க போகுது. அது என்ன மாநாடு அப்படின்னா சாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்போடது பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு, SCOன்னு சொல்லுவோம். SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு சீனாவில் இருக்கிற ஷாங்காயில் நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கோம். ஹாக்கி இந்தியா விருதுகள் நமக்கு வந்து விளையாட்டுத்துறை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டுக்கான தேசிய கூட்டமைப்பு ஹாக்கி இந்தியா என்ற பெயரில் 1925ஆம் ஆண்டு நவம்பர் 7 நிறுவப்பட்டது. இப்போ இதோடு சேர்த்து 100 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சுங்க. அதாவது இது 100வது ஆண்டு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டுக்கான தேசிய கூட்டமைப்பு ஹாக்கி இந்தியா அப்படிங்கிற பெயரில் 1925 நிறுவப்பட்டது. ஸோ ஹாக்கி இந்தியாவோட வருடாந்திர விருது வழங்கும் 7வது ஆண்டில் நமக்கு வந்து சிறந்த வீரர் ஹர்மன் பிரீத் சிங், சிறந்த கோல்கீப்பர் வீராங்கனை சவிதா புனியா, 1975 உலகக்கோப்பை ஹாக்கி சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு மேஜர் தயான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடச்சிருக்கு. அதே போல் ஹர்மன் பிரீத் சிங் பார்த்திங்க அப்படின்னா 2 ஒலிம்பிக்கில் பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்லையும் அதுக்கு முன்னாடி டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக்லையும் இவர் தலைமையில் நமக்கு வெண்கலம் வென்றிருக்கு ஹாக்கி டீம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இப்போ 1975 உலகக்கோப்பை ஹாக்கி சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு மேஜர் தயான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஹர்மன் பிரீத் சிங் பார்த்தீங்க அப்படின்னா கேல் ரத்னா விருது வாங்கினவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி சிறந்த கோல்கீப்பர் வீராங்கனை சவிதா புனியா அவர்கள், சிறந்த ஃபார்வர்ட் விருது அபிஷேக் அவர்களுக்கு, சிறந்த மிட்ஃபீல்டர் ஹர்திக் சிங், டிஃபெண்டர் அமித் ரோகிதாஸ், அண்டர் 21 அணிகளை அர்ஜித் சிங்கும் தீபிகாவும் மகளிர் பிரிவில் சிறந்த வீராங்கனை விருதுகளை வென்றிருக்காங்க. ஸோ இந்திய அளவில் சிறந்த ஹாக்கி குழுவாக தமிழ்நாடு ஹாக்கி குழு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சிறந்த ஹாக்கி குழு இந்தியாவிலே சிறந்த ஹாக்கி குழு யார் அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் நாம் தெரிஞ்சுக்கிட்ட தகவல் என்ன அப்படின்னா 1925 ஹாக்கி இந்தியா அப்படிங்கிற பெயரில் நமக்கு நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இதோட 7வது ஆண்டு விருது வழங்கும் விழாவில் நமக்கு சிறந்த வீராங்கனைகளுக்கான விருது வழங்கியிருக்கோம். வீரர் ஹர்மன் பிரீத் சிங் பார்த்துருக்கோம், வீராங்கனை சவிதா புனியான்னு பார்த்துருக்கோம். பெஸ்ட் டீம் இந்தியாவிலே யார் அப்படின்னா தமிழ்நாடு ஹாக்கி டீம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த தகவல் பார்க்கலாம். இது ஃபார்முலா 1 கார் ரேஸ் பந்தயம். இதில் முதல் சுற்று ஒரு 20 சுற்றுகளுக்கு மேலே நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் முதல் சுற்றில் யார் வின் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியன் கிராண்ட் ப்ரீ 2025 முதல் சுற்றில் முதலிடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சக்ஸஸ்ஃபுல் பண்ண ஒரு தான். இவர் பேர் என்ன அப்படின்னா லாண்டோ நோரிஸ். எந்த இதுக்காக மெக்லரான் டிரைவருக்காக வாங்கியிருக்காரு. மெக்லரானோட டிரைவருக்காக முதலிடம் வந்திருக்கு லாண்டோ நோரிஸ். இதே பார்த்திங்கன்னா ரெட்புல் டிரைவருக்காக மேக்ஸ் வெர்ஸ்டாப்பென் இவங்க வந்து 2வது இடத்துலையும், மெர்சிடஸ் டிரைவர் ஜார்ஜ் ரஸ்லஸ் அவர்களும் வாங்கியிருக்காங்க. இது என்ன போட்டி அப்படின்னா என்ன பந்தயம், கார் ரேஸ் பந்தயம். ஃபார்முலா 1 கார் ரேஸ் பந்தயத்தில் ஆஸ்திரேலியன் கிராண்ட் ப்ரீ 2025 முதல் சுற்றில் யார் முதலிடம் வாங்கியிருக்காங்க, 2ஆம் இடம் வாங்கியிருக்காங்க, 3ஆம் இடம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை பார்த்துருக்கோம். லாண்டோ நோரிஸ் அவர்கள் வந்து முதலாவது இடம் என்ன டிரைவிங்காக மெக்லரானோட டிரைவருக்காக வாங்கியிருக்காரு. அடுத்தது நமக்கு வந்து பிரைன் லாராவும் சச்சின் அவர்களும். இது எதுக்கான போட்டி அப்படின்னா ஓய்வு பெற்ற வீரர்களுக்கான கிரிக்கெட் போட்டி. அதில் வந்து இந்தியா அணி தான் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா சர்வதேச மாஸ்டர் லீக் T20 அமைப்பில் நடக்கக்கூடிய இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் நடந்த ஒரு போட்டி தான். முதல் டைமாக நடக்கிற போட்டி. ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு ஓய்வு பெற்ற வீரர்கள் இருக்காங்க இல்லையா, எல்லா நாடுகளையும் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஜாம்பவான்கள் மொத்தம் 6 டீம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கலந்துக்கிட்டாங்க. இதில் நமக்கு வந்து இந்திய அணி சாம்பியன் பட்டத்தையும் 2வது இடத்துல வெஸ்ட் இண்டீஸும் இருந்திருக்கு. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ராய்ப்பூரின் ஷாகித் வீர் நாராயண் சிங் மைதானத்தில் இறுதி ஆட்டம் நடந்திருக்கு. நம்ம சச்சின் அவர்கள் தலைமையில் இந்தியாவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் T20 இந்தியாவில் யார் வின் பண்ணது அப்படின்னா இந்திய அணி சாம்பியன் வின் பெற்றிருக்காங்க. யார் 2வது இடத்துல, வெஸ்ட் இண்டீஸ் 2வது இடத்துல இருக்காங்க.
நம்ம அடுத்த தகவல் போயிடலாம். சுனிதா வில்லியம்ஸ் நமக்கு நல்லா தெரியும், அவங்க விண்வெளிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அவங்கள திரும்பி அழைத்து வருவதற்கான ஒரு திட்டம் வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அவங்க போயிட்டாங்க. என்ன விண்கலம் அங்கே போயிருக்கு, எந்த விண்கலத்தில் அவங்க போயிருக்காங்க, எந்த விண்கலத்தில் அவங்க ரிட்டர்ன் வருவாங்க அப்படிங்கிறத தான் நாம் இந்த தகவல்களை பார்க்க போகிறோம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 9 மாதமாக அவங்க மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அவங்க போனது 9 நாள் தான். போனதுலேருந்து அவங்களால திரும்பி வர முடியல. ஏன்னா அவங்க போன விண்கலம் அந்த மாதிரி ஒரே கோளாறு பிடிச்ச விண்கலமாக போயிடுச்சு. ஸோ அவங்களால ரிட்டன் வர முடியல. மறுபடியும் சீக்கிரம் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னா இங்கேருந்து தயார் பண்ணுறது விண்கலமும் வந்து சரி வர மாட்டேங்குது. ஒரு வழியாக வந்து சரியாயிடுச்சு. இவங்க அங்கே அனுப்பிட்டாங்க. சண்டே போயிடுச்சு. ஸோ அது யாரோட இது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 9 மாதம் அவங்க வந்து இருந்திருக்காங்க. நாசா விண்வெளி இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸும் மற்றொரு விண்வெளி வீரரான வில்மோர் அவர்களும் அங்கே இருந்தாங்க. ஸோ போயிங் நிறுவனம் உருவாக்கிய ஸ்டார்லைனர் விண்கலம் ஜூன் 5, 2024 அவங்க போனாங்க. எந்த விண்கலம் மூலமாக அவங்க போனாங்க அப்படின்னா போயிங் நிறுவனம் உருவாக்கிய விண்கலம் மூலமா அவங்க போயிருந்தாங்க. ஸ்டார்லைனர் விண்கலம், போயிங் நிறுவனம் உருவாக்கிய ஸ்டார்லைனர் விண்கலம் மூலமாக நமக்கு ஜூன் 5 அவங்க போயிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க பூமிக்கு திரும்ப அழைச்சி வரத்துக்கு அனுப்பப்பட்ட விண்கலத்தோட பேர் டிராகன். எந்த இதில் போயிருக்காங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 10 எந்த திட்டத்தின் கீழே இது வருது. பூமிக்கு சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு திரும்ப அழைத்து வர அனுப்பப்பட்ட நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 10. அதோட விண்கலம் பார்த்திங்க அப்படின்னா டிராகன். எந்த விண்கலத்தில் போனாங்க, எந்த விண்கலத்தில் வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த தகவல் எடுத்திருக்கோம். ஸோ விண்வெளியிலே அதிக நடைப்பயணம் மேற்கொண்டவங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி கொடுத்த தகவல்களில் பார்த்துருப்போம். 9 நடைகள் மொத்தம் இவங்க அதில் நடந்திருக்காங்க. அதே மாதிரி 62 மணி நேரம் மற்றும் 6 நிமிடங்கள் விண்வெளியில் செலவிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ போயிங் நிறுவனத்தோட ஸ்டார்லைனர் மூலயமா போயிட்டு டிராகன் ஸ்பேஸ் எக்ஸோட க்ரூ 10 டிராகன் விண்வெளி வழியமாக அவங்க வரப்போகிறாங்க. இன்றைக்கி நாளைக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நேரடி ஒளிபரப்பு இதில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நாசா சொல்லியிருக்கு. விண்வெளியில் அதிக நடைப்பயணம் கொண்டவங்க. நம்ம நடக்கிற மாதிரி அங்கே நடக்க முடியாது இல்லையா, அது ஒரு சாதனை தான் அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி லார்ஜ் பாஸ்டு அரே ரேடர், இப்படி ஒரு ரேடரை யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சீனா தான். எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம சீனா மியான்மர் எல்லைக்கு அமைச்சிருக்காங்க. இதோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5000 கிலோமீட்டருக்கு அதிகமான கண்காணிப்பு வரம்பை கொண்டிருக்கு இந்த ரேடார் இது. ஸோ நாம் இதில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா லார்ஜ் பாஸ்டு அரே ரேடார் எந்த நாட்டோடது அப்படின்னா சீனாவோடது. இது எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா சீனா மியான்மர் எல்லையில் நிறுவப்பட்டிருக்கு. இதுதான் விஷயம். இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்துருவோம். இது 5000 கிலோமீட்டருக்கு அதிகமான கண்காணிப்பு வரம்பை கொண்டிருக்கு. ஸோ இந்தியாவில் அந்த 5000 கிலோமீட்டருக்கு அதிகமான கண்காணிப்பு அமைப்பினால நமக்கு என்ன நடக்க போகுதுன்னா டிஃபென்ஸில் ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் இருந்து நடத்தப்படும் ஏவுகணை சோதனைகளை இது தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். நம்ம எல்லாரும் பேராண்மை படம் பார்த்துருப்போம், ஜெயம் ரவி அவர்களோடது. ஸோ அதில் வந்து எப்படி ஒரு மிசைல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண விடாமல் இருக்கிறதுக்காக எப்படி அந்த எதிரி நாடுகள் வந்து இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ரேடார் மூலயமா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து நடத்தப்படும் எல்லா விதமான சோதனைகள், அதாவது எந்த மாதிரி சோதனைகள் அப்படின்னா நமக்கு அக்னியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதாவது ஒரே நிமிஷங்க, அக்னி 5 அப்படிங்கிற கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை மற்றும் K4 நீர்மூழ்கி கப்பலிருந்து ஏவப்படும் ஏவுகணை போன்ற ஆயுதங்களை சோதிப்பதற்கு மிகவும் முக்கியமான இடமா நாம் வச்சிருக்கிறது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவு தான். ஸோ இங்கேருந்து நாம் சோதிக்கிறது எல்லாத்தையும் அவங்களால கண்காணிக்க முடியும். அதை நம்ம சோதனை பண்ணும்போதும் அதை நடைமுறைப்படுத்தும் போதும் அதை அவங்களால தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ விஷயம். ஸோ இதுக்காக நம்ம பாதுகாப்பு அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம். இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடோட 2906 கோடி மதிப்பில் 18 அஸ்வினி குறைந்த உயரநிலை நகரத்தக்க ரேடார்கள். இது நமக்கு நகரத்தக்க ரேடார்கள். ஆனால் சீனாவில் கண்டுபிடிச்சி இப்போ வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ரேடார் பார்த்தீங்க அப்படின்னா நகராது. ஸோ இது வந்து நகரக்கூடிய ஒரு ரேடார். நமக்கு வந்து 18 அஸ்வினி குறைந்த உயரநிலை
குறைந்த உயர நிலை நகரத்தக்க ரேடார்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க நம்ம கண்காணிக்கும் போது நமக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கிறதுக்காக நாமளும் ஒரு ரேடார் வைக்கணும் இல்லையா. நம்ம வந்து குறைந்த அளவில் தான் வச்சுருக்கோம், அவங்க பெரிய அளவில் வச்சுருக்காங்க. ஸோ லார்ஜ் பாஸ்டு அரே ரேடார் யார் நிறுவியிருக்காங்க அப்படின்னா சீனாக்காரங்க வந்து நிறுவியிருக்காங்க. எல்பிஏஆர்னு சொல்லுவோம். இந்த ரேடாரை ஒரு சக்தி வாய்ந்த பெரிய கட்டவரிசை ரேடார் எல்பிஏஆர்னு சொல்லுவோம். எல்பிஏஆரோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் பாஸ்டு அரே ரேடார்னு சொல்லுவோம். ஸோ இது சீனா மியான்மர் எல்லைக்கு அருகில் யுன்னான் மாகாணத்தில் நிறுவப்பட்டிருக்கு. இது 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கண்காணிப்பு வரம்பை கொண்டுள்ளது. இதனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து நடத்தப்படும் ஏவுகணை சோதனைகள் நடத்த முடியும். நாம் அங்கே என்ன சோதனை பண்ணிகிட்ருக்கோம், அக்னி 5 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையும் K4 நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் ஏவுகணையும் நாம் அங்கே சோதித்து பார்த்துட்டு இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுக்காக நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாதுகாப்பு அமைச்சகம் பாரத் எலக்ட்ரானிக்ஸோட 2906 கோடி மதிப்பில் 18 அஸ்வினி குறைந்த உயர நிலை நகரத்தக்க ரேடார்களை வந்து வாங்குவதற்காக ஒப்பந்தத்தை ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரேடார்கள் இந்திய விமானப்படையை பயன்படுத்தி குறைந்த உயரத்தில் பறக்கும் பொருட்களை, அதாவது ட்ரோன்ஸ், ஹெலிகாப்டர் போன்றவற்றை அடையாளம் காணவும் கண்காணிக்கவும் பயன்படுது. இந்த அஸ்வினி ரேடார் நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் வந்து சீனா என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்து பாகிஸ்தானுக்கு வந்து இப்போ நீர்மூழ்கி கப்பல் கொடுக்குறாங்க. இவங்க வந்து மியான்மரில் கொண்டு வந்து ரேடார் வைக்கிறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அடுத்தது மறைவு. 2 பேரோட மறைவு பற்றி பார்க்க போகிறோம். மிக முக்கியமானவர்கள் அப்படிங்கிறதுனால நாம் பார்க்குறோம். ஒருத்தர் ரமாகாந்த ரத் அப்படிங்கிறவர். இவர் பார்த்திங்க அப்படின்னா பிரபல ஒடியா மொழி கவிஞர். அது மட்டும் இல்லை, ஒடிசாவோட தலைமைச் செயலாளராகவும் இருந்து ரிட்டையர் ஆனவர். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா வயது மூப்பின் காரணமாக இறந்துட்டார். இவரோட பணியை IAS அதிகாரியாக தொடங்கியிருந்தார். IAS அதிகாரியாக இருக்கும்போதே அவர் எழுத்தின் மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தவர். அப்போ அதையும் பண்ணிக்கிட்டு இந்த வேலையும் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ரமாகாந்த ரத் அவர்கள் வந்து பிரபல ஒடியா மொழி கவிஞர். ரமாகாந்த் யார் அப்படின்னு கேட்டால் பிரபல ஒடியா மொழி கவிஞர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இவர் ஒடிசா தலைமைச் செயலராகவும் இருந்தார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அவரோட கவிதை தொகுப்புகளை கேடே தினாரா, அனேகா கோத்தாரி, இந்த 2ம் பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயம், சிறப்பு தொகுப்பு நூல்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இவர் 1977 இவரோட நூல்கள் படைப்புகளுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. நம்ம இந்தியாவில் பத்மபூஷன் 3வது விருது இல்லையா, உயரிய விருது இல்லையா, அதுவும் வந்து 2006 இவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இவர் மறைஞ்சிட்டார், வயது மூப்பின் காரணமாக மறைஞ்சிட்டார். ஸோ ரமாகாந்த் ரத் யார், பிரபல ஒடியா மொழி கவிஞர். அடுத்தது ஒருத்தர் எழுத்தாளர், பிரபல எழுத்தாளர். இவர் பேங்க்கில் பணிபுரிஞ்சவர். விருப்ப ஓய்வு எடுத்து திருநெல்வேலியில் தங்கி அவரோட எழுத்துக்கள் மூலயமா நமக்கு நம்ம திருநெல்வேலியோட மண்ணோட பெருமை, மக்களோட பெருமையை உலகறிய செய்தவர். ஸோ இவர் பேர் பார்த்தோம் அப்படின்னா ரா நாரும் பூநாதன். இவர் பார்த்திங்கன்னா பிரபல எழுத்தாளர், பேங்க்கில் ஒர்க் பண்ணி விருப்ப ஓய்வு பெற்றவர். ஸோ தூத்துக்குடிக்காரர், திருநெல்வேலியில் தங்கி இருந்து அவரோட எழுத்தோட இதெல்லாம் செஞ்சிட்ருந்தார். எழுத்துக்களெல்லாம் கட்டுரைகள்லாம் பண்ணிகிட்ருந்தார். திருநெல்வேலி நீர் நிலம் மனிதர்கள் அப்படிங்கிறதும் வேணுவன மனிதர்கள் அப்படிங்கிறதும் இவர் எழுதின நூல்களில் குறிப்பிடத்தக்க நூல் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இவர் 12 நூல்கள், கட்டுரைகள், சிறுகதைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, 2022 ஊவேசா விருதும் வாங்கியிருக்காரு. ஊவேசா விருது எதுக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பள்ளி கல்லூரியில் இருக்கிற மாணவர்களுக்கு இலக்கியத்தின் மீது ஒரு ஆர்வத்தை கொண்டு வரத்துக்காக இவர் பங்களிப்பு அதிகமாக இருந்ததுனால இவருக்கு வந்து 2022 ஊவேசா விருதும் கிடச்சிருக்கு. தமிழ்நாடு அரசு முன்னெடுப்பில் திருநெல்வேலியில் ஒருங்கிணைக்கப்படும் பொருணை இலக்கிய திருவிழா, நெல்லை புத்தக காட்சி ஆகியவற்றின் பின்னணியில் நாரம்பூநாதனோட பங்கும் ஏராளமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ 2 மறைவு பார்த்துருக்கோம். ஒருத்தர் ரமாகாந்த ரத், இவர் பிரபல ஒடியா மொழி கவிஞர் பார்த்தோம். 2வது நாரும் பூநாதன், பிரபல எழுத்தாளர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஒரு கைபேசி செயலி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க மத்திய அரசு. இது எதுக்காக என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிரதமர் தொழில் பயிற்சி திட்டம். நான் இப்போ தான் வந்து 2 நாளைக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் பற்றி சொல்லியிருந்தேன் வீடியோவில். பிரதமரோட இன்டர்ன்ஷிப் ஸ்கீமை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அதோட தொடர்ச்சி தான் வந்து இப்போ வந்து ஒரு ஆப் ஒன்று மத்திய அரசு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த ஆப். இந்த பிக்சரில் இருக்கிறது தான் அந்த ஆப்பு, இன்டர்ன்ஷிப் ஆப்னு சொல்லுவோம்.
இது யாருக்காக அப்படின்னா இளைஞர்களுக்காக. இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறுவனம் பணிக்கு எடுக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் வந்து இது. நிறுவனங்கள் தொழில் பயிற்சிக்கு நபர்களை தேர்வு செய்கிறதுக்காகவும் அந்த பயிற்சிக்கு இளைஞர்கள் விண்ணப்பிப்பதை மேலும் எளிதாக்கும் வகையிலும் தான் இந்த கைபேசி செயலி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த கைபேசி செயலி எதுக்கு? நிறுவனங்கள் தொழில் பயிற்சிக்கு நபர்களை தேர்வு செய்கிறதுக்காகவும் இளைஞர்கள் அதில் விண்ணப்பிக்கிறதை எளிதாக்குறதுக்காகவும் தான் இந்த கைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதமர் தொழில் பயிற்சி திட்டத்துக்கு கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகம் செஞ்சுருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த பிக்சரில் இருக்க இன்டர்ன்ஷிப் வந்து ஆப் தான் வந்து நாம் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிற ஆப்பை. ஸோ இது பிரதமரோட தொழில் பயிற்சி திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா அக்டோபர் 3, 2024 தொடங்கப்பட்டது. இளைஞர்களிடையே தொழில் திறனை மேம்படுத்துறதுக்காக தான் இது தொடங்கப்பட்டது. ஸோ 1.27 லட்சம் தொழில் பயிற்சி வாய்ப்புகள் அளிப்பதை இலக்காக வச்சிருந்து இது ஆரம்பித்தது. 2024-25 ஆரம்பிக்கும் போது இது இலக்காக வச்சது 1.27 லட்சம் தொழில் பயிற்சி வாய்ப்புகளை அளிக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. இதை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் டெல்லியில் தொடங்கி வச்சாங்க. அந்த ஆப் பார்த்திங்கன்னா பல மொழியில் சேவை இருக்குது. தமிழ், இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி ஹிந்தி பல மொழி சேவை இந்த ஆப்பில் இருக்குது. அப்படி எல்லா மாநிலத்தில் இருக்கிற மாணவர்களும் இளைஞர்களும் இதை பயன்படுத்திக்கணும் இல்லையா? அதனால தான். இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th 12th படித்தவங்க, ITI டிப்ளமோ படித்தவங்க, கிராஜுவேட் படித்தவங்க. கிராஜுவேட்னா ஹை ரேஞ்சில் இருக்கக்கூடாது. அதாவது MBA படித்தவங்க, PhD படித்தவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்தவங்க, இந்த மாதிரியெல்லாம் இல்லை. மீடியமான ஒரு கிராஜுவேட் படித்தவங்க. அது மட்டும் இல்லை, இவங்க குடும்ப வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருக்கணும், யாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எலிஜிபிலிட்டி இருந்தால் விண்ணப்பிக்கலாம். மார்ச் 31 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்களை நமக்கு வந்து மாதம் 5000 ரூபா கொடுப்பாங்க, ஸ்டைஃபனாக கொடுப்பாங்க. அப்புறம் 6000 ஒன் டைம் பேமெண்ட்டாக கொடுப்பாங்க. இந்த தகவல்களை நம்ம இன்டர்ன்ஷிப் ஸ்கீமை பற்றி பார்க்கும்போதே சொல்லியிருப்போம். இதோட சொல்லும் போது ஒரு ஞாபகப்படுத்திக்கலாம் இந்த விஷயத்த. மாதம் கண்டு 5000 ரூபா 12 மாதத்துக்கு கொடுப்பாங்க. பயிற்சியே 12 மாதத்துக்கு நடக்கும். பயிற்சி முடிஞ்சு பயிற்சிக்கு ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபாயும் ஒன் டைம் பேமெண்ட்டாக 6000 கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு யார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது என்ன ஆப்? இன்டர்ன்ஷிப் ஆப் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். டெல்லியில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடங்கி வச்சதை தெரிஞ்சுக்கிட்டோம். பிரதமரோட தொழில் பயிற்சி திட்டம் அக்டோபர் 3, 2024 தொடங்கப்பட்டது. அடுத்தது சென்னை ஐஐடியில் ஒரு உயர் சிறப்பு மையம் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். உயர் சிறப்பு மையம் எதுக்காக அப்படின்னா, முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா, விண்வெளி மற்றும் உந்து விசை ஆராய்ச்சிக்கு பயனுள்ள வகையில் எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பெயர் கொண்ட திரவ மற்றும் வெப்ப அறிவியல் ஆராய்ச்சிக்கான உயர் சிறப்பு மையம் அமைக்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கு. யார் திறந்து வச்சாங்க அப்படின்னா வி நாராயணன். இஸ்ரோவோட 11வது தலைவர் யார்? வி நாராயணன். அவர் வந்து திறந்து வச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்த தலைமுறை விண்கலம் செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்களுக்கு இவை மிகவும் அவசியம்னு சொல்லியிருக்காரு. அதாவது செயற்கைக்கோள்களோட நீண்ட ஆயுள், விண்கல பாதுகாப்பு, பயண வெற்றி ஆகியவற்றுக்கு வெப்ப கட்டுப்பாடு இன்றியமையாதது. அதுதாங்க விஷயம். வெப்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், இன்றியமையாதது. அதனால தான் இந்த முயற்சி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட விண்வெளி திட்டத்திற்கு திருப்பு முனையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இந்த ஆராய்ச்சி மையத்தை அவர் திறந்து வச்சுட்டு இந்தியாவோட விண்வெளி திட்டத்துக்கு திருப்பு முனையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வெப்ப பரிமாற்றம், குளிரூட்டும் அமைப்புகள், திரவ இயக்கவியல் ஆராய்ச்சிக்கான தொடர்பு மையமாக இந்த புதிய மையம் செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நமக்கு விண்வெளியில் பயன்படுத்தக்கூடிய அதாவது உபகரணங்களெல்லாம் இங்கே தயாரிக்கப்படும். அதுக்கான ஆராய்ச்சி மையம்தான் இது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. இதில் இஸ்ரோ விஞ்ஞானிகளும் சென்னை ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸும் பேராசிரியரும் சேர்ந்து கலந்து இணைந்து தான் இதை உருவாக்குவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது அடுத்த தலைமுறை விண்கலத்துக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்களுக்கு மிகவும் அவசியம் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வியோமித்ரா எனும் ரோபோவை ககன்யான் திட்டத்தில் அங்கமாக இந்த ஆண்டு அனுப்ப உள்ளோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வியோமித்ரா அப்படிங்கிறது ஒரு பெண் தோற்றமுடைய மனித ரோபோ.
பெண் தோற்றமுடைய மனித ரோபோ ககன்யான் திட்டத்தில் அங்கமாக இந்த ஆண்டு அனுப்ப உள்ளோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வியோமித்ரா அப்படிங்கிறது விண்வெளி ஆய்வு நிறுவனத்தால், அதாவது இஸ்ரோவால் உருவாக்கப்பட்ட பெண் தோற்றமுடைய மனித ரோபோ. நமக்கு எந்திரன் படத்தில் நிலா அப்படின்னு ஒரு ரோபோ இருந்ததில்ல, அந்த மாதிரி ஒரு பெண் வடிவமுள்ள மனித ரோபோங்க இது. ஸோ இது மனித விண்வெளி வீரர்களை மனிதர்களை அனுப்புவதற்கு முன்பு விண்வெளியில் விண்கல பாதுகாப்பை சோதிக்கிறதுக்காக மனுஷங்களை ககன்யான் திட்டம் மூலிமா நாம் விண்வெளிக்கு அனுப்புகிற திட்டம் தான் ககன்யான் திட்டம். இதில் மனுஷங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி சோதனையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியோமித்ரா அப்படிங்கிற ஒரு பெண் தோற்றமுடைய ரோபோவை நாம் அனுப்ப போகிறோம். எதுக்காக? விண்கல பாதுகாப்பை சோதிக்கிறதுக்காகவும் மனித செயல்பாடுகளை உருவகப்படுத்துறதுக்காகவும் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சென்னை ஐஐடியில் ஒரு விண்வெளி மையம் அதாவது சென்னை ஐஐடியில் விண்வெளி மற்றும் உந்துவிசை ஆராய்ச்சிக்கு பயனுள்ள வகையில் திரவ மற்றும் வெப்ப அறிவியல் ஆராய்ச்சிக்கான உயர் சிறப்பு ஒரு பெண் தோற்றமுடைய மனித ரோபோவை வியோமித்ரா அப்படிங்கிற மனித ரோபோவை இவங்க அங்கே அனுப்ப போகிறாங்க ககன்யான் திட்டத்துக்காக அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கோம். ரெண்டாவது, விண்வெளி மற்றும் உந்து விசை ஆராய்ச்சிக்கு பயனுள்ள வகையில் ராமகிருஷ்ணன் பேர் வச்ச திரவ மற்றும் வெப்ப அறிவியல் ஆராய்ச்சிக்கான உயர் சிறப்பு மையமும் சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கு. அதை இஸ்ரோ தலைவர் திறந்து வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல்களையும் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த நாளில் நம்ம 3 நாள் பார்த்துருக்கோம். 16, 17, 18 3 நாட்களுக்கான தகவல்களை பார்த்துருக்கோம். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.